நெய் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க 3 கேரட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் கேரட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இதை வந்து இந்த நெய்யில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யிலேயே வந்து இந்த கேரட் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் பால் சேர்த்த போகிறேன். உங்கள்கிட்ட பால் இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம செய்கிறத விட பாலில் செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த கேரட்டோட பச்சை வாசனையும் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் பால்லையே செய்ய பாருங்கள். இப்போது இந்த பால் எல்லாமே வந்து இந்த கேரட் நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கணும். அந்தளவுக்கு வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். அடுப்பை வந்து நம்ம நல்லா ஹைலியே வச்சுக்கலாம், ஒன்றும் பத்தாது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா பொங்கி வேக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சொட்டு பால் கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்தணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பால் இல்லை, நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு இந்த கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த கேரட்டோட கலரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அதை வந்துட்டு இந்த கேரட் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஈரம் இருக்குது. அதனால் அதுவும் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து சேர்த்துற நெய்யெல்லாம் வந்து பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏலக்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். நான் வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன்.